வணக்கம். காந்தா ஏகாதசி நல்வாழ்த்துக்கள். இந்த காந்தா ஏகாதசி சைத்திர சுக்லபக்ஷ ஏகாதசி, அப்புறம் காமதா ஏகாதசி அப்படின்னு ரெண்டு பேராலையும் அழைக்கப்படுறது. காமதா ஏகாதசி ரொம்ப பாப்புலராக சொல்றது அதை தான் சொல்லுவா. இது என்னன்னா சைத்திர நவராத்திரின்னு இந்த வடக்கு பக்கம்லாம் செலிப்ரேட் பண்ணுவோம். அந்த சைத்திர நவராத்திரி முடிஞ்சதுக்கு அப்புறம் வர்ற ஏகாதசி. இதுக்கு முன்னாடி பாப விமோச்சனை ஏகாதசி பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி இப்போ இந்த ஏகாதசி எப்போ கொண்டாடுறோம் என்ன அந்த கதையெல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம். பெருமாள் கிட்ட கிருஷ்ணர் கிட்ட அர்ஜுனன் எப்பவும் போல கேட்கிறான், பாப விமோச்சனை ஏகாதசிக்கு அடுத்து வர்ற இந்த சைத்திர மாச சுக்லபக்ஷ ஏகாதசி இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன பேரு, அப்போ யாரை நம்ம வழிபடணும், அந்த விரத கதையெல்லாம் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல உடனே கிருஷ்ணர் சொல்றாரு. இதையே திலீபன் மகாராஜா இந்த யாருன்னு தெரியும் இல்லையா, சூரிய வம்சத்துல ரகு ராமருக்கெல்லாம் முன்னாடி வந்தவர். அந்த கதை கூட நம்ம போட்டிருக்கோம் நம்ம வீடியோல. அவர் வசிஷ்டர்கிட்ட கேட்டார். அப்ப அவர் என்ன பதில் சொன்னாரோ அதை நான் உனக்கு இப்போ சொல்றேன். இது உலக நன்மைக்காக இந்த ஏகாதசியோட பலனை கேட்கறது ரொம்ப நல்ல விஷயம். நீ கேட்டது மூலமா எல்லாரும் இதோட பதிலையும் தெரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறேன். என்னன்னு இந்த கதை வராக புராணம், பத்ம புராணம் அதுல எல்லாமும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஏகாதசி என்னன்னா காந்தா காமதா அப்படிலாம் வருது இல்லையா, அது என்னன்னா நம்மளோட ஆசைகள் அதெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கும். அப்படிப்பட்ட ஏகாதசி இது ரொம்ப முக்கியமானது. இப்ப என்ன அவர் சொன்னாருங்கிற கதையை பார்க்கலாம். போக்பூர்னு ஒரு நாடு, அதை ரத்னபுரின்னு சொல்லுவா. அந்த இடம் எப்படின்னா அப்படியே தங்கமும் வெள்ளியும் ஃபுல்லா கூரையா வெஞ்சிருந்தா அப்படி இருக்கும். அது மாதிரி செல்வ செழிப்பான இடம். அந்த இடத்த புண்டரீகன் அப்படிங்கிற ராஜா ஆண்டுன்னு இருக்கும். அவனோட ஆட்சியில என்னன்னா அந்த இடத்துல அப்சரஸ், கிண்ணறர்கள், கந்தர்வர்கள் எல்லாரும் நிறைஞ்சிருக்கா. நாகர்கள் எல்லாரும் ரொம்ப ஒற்றுமையா இருக்கா. அங்க சந்தோஷத்தை தவிர வேற எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட இடம் அது. அங்க லலித் லலிதா அப்படின்னு ரெண்டு கந்தர்வ தம்பதிகள் இருக்கா. அவ ஒற்றுமைக்கு பேர் போனவா. கனவுல கூட ரெண்டு பேரும் ஒருத்தரை விட்டு பிரியணுங்கிறத நினைக்க மாட்டான். அப்படிப்பட்டவா. இதுல லலித் என்னன்னா சிறந்த பாடகன், லலிதா சிறந்த ஆடல்ல சிறந்தவா. கந்தர்வர்கள் ரொம்ப அருமையா பாட்டு பாடி இது பண்ணிட்டு இருப்பா. அங்க எப்பவுமே அந்த ராஜா அது இந்திரனோட இது மாதிரி தேவலோகம் மாதிரி அந்த இடம். போக்பூர்னாலே அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுங்கிற மாதிரி அர்த்தம். அப்போ என்ன ஆகுது, நிறைய நடன நிகழ்ச்சி எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். அப்படி அந்த ஒரு நிகழ்ச்சியில இவ லலித் பாட்டு பாடின்னு இருக்கு. அப்படி பாடின்னு இருக்கும்போது என்னாச்சு, அவ லலிதாவும் அந்த சபையில நடனம் ஆடணும். திடீர்னு பார்த்தா அவன் லலிதாவும் அங்க காணவே காணும். இது தன்னோட மனைவியை காணுமே அப்படியே தேடின்னு இருக்கா. அந்த ஒரே ஒரு நொடி பொழுதுல தன் மனைவியை காணும் அப்படின்ன உடனே அவன் மனைவியை பிரியாம இருக்கிறவனா ரொம்ப அன்போடு இருக்கும். அதுல அவனுக்கு அப்படியே மனசுக்கு எங்க போயிட்டா தெரியலன்னு நினைக்கிறான். அதுல என்ன ஆகுது, அந்த ஸ்ருதி தப்பி போயிடுது பாட்டுக்கு. அதனால அவன் அதை சரி பண்ணிருப்பான். அதுக்குள்ள பக்கத்துலயே இந்த நாகர்களோட ராஜா இளவரசனா ஒரு கார்கோடன் அது இருக்கு. அந்த கார்கோடன் பார்த்து என்ன பண்ற, போய் புண்டரீகன்ட்டு இவன் தன் மனைவியை பத்தி பார்த்து இது பண்ணினதுல என்ன பண்ணிட்டா, வேணும்னு ஸ்ருதி தப்பிடுத்து. உங்களை அவனுக்கு மனைவி மேல இருக்கிற ஆசை தான் அதிகம், உங்க மேல மன்னர் மேல அவனுக்கு விசுவாசமே இல்லை அப்படின்னு போய் போட்டு கொடுத்துருவான். உடனே ராஜா கோபம் வந்துடுது. சங்கீதம்ங்கிறது எப்படிப்பட்ட கலை, அதை உனக்கு இதுல வந்திருக்க, உன்னோட இப்போ கடமை என்ன இங்க பாட்டு பாடுறது, அந்த இதுல கூடவா உன்னோட மனைவியை நினைச்சு தப்பு பண்ணிருக்க அப்படின்னு கோவம் என்னன்னா சாபம் கொடுத்துரும். என்னன்னா நீ நரமாமிசத்தை பச்சையா தின்ற ராட்சச பிறவியா நீ மாறி போயிடணும் அப்படின்னு 64 மைல் உயரம், 8 மைல் கையெல்லாம் ஒரு இது மாதிரி மலை மாதிரி கழுத்து, கொகை எப்படி இருக்கும் அது மாதிரி வாய், கண்ணு ரெண்டுத்துல இருந்தும் அப்படியே சூரியன் சந்திரன் மாதிரி அப்படியே நெருப்பா வெளியில வந்துடும். பார்த்தாலே எல்லாரும் சாபம் கொடுத்த ராஜாவே பயப்படுற மாதிரி ஆயிடுறது. அப்படி ஆனவுன்னா ரொம்ப கஷ்டமாயிடுறது. ஆனால் அந்த நிலையிலயும் என்னன்னா லலிதாக்கு அவன் ராஜா சாபம் கொடுக்கல. அதனால இவ ஒருத்தர் பிரிய மாட்டா இல்லையா. அதனால இவ என்ன பண்றா, லலித் இவருக்கு பின்னாடியே அலைஞ்சிட்டு இருக்கா. இந்த நரமாமிசம் சாப்பிட்டு ரொம்ப கஷ்டப்படுறா. ஐயோ நம்ம ஒரு நிமிஷம் இல்லைங்கிறத போய் இவர் இவ்வளோ ஃபீல் பண்ணி கடைசியில் இவ்வளோ பெரிய சாபத்துக்கு ஆளாயிட்டாரு அப்படின்ட்டு இப்படியே வந்துட்டு இருக்கா. அவன் அப்படியே ஒவ்வொரு இடத்துலயா நரமாமிசத்தை சாப்பிட்டு அலைஞ்சிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது என்னன்னா விந்திய பர்வதம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட இவ வரா. அங்க வந்த உடனே என்னன்னா அங்கதான் ஸ்ருங்கிங்கிற முனிவரோட ஆசிரமம் இருக்கு.
உடனே லலிதா அங்க போய் அவரை வந்து நமஸ்காரம் பண்ணி சேவிக்கிறா. உடனே அவர் கேட்கிறாரு, இந்த இடத்துல வந்து யாருமே மனுஷன் நடமாட்டமே இருக்காதே, நீ எப்படி இங்க வந்தன்னா, என் கணவருக்கு வந்து அவர் பாடும்போது ஸ்ருதி தப்பி போனதுனால வந்து அவர் ராஜா புண்டரீக மகாராஜா வந்து சாபம் கொடுத்துட்டார். அதனால வந்து அவர் வந்து நரமாமிசம் சாப்பிட்ற இதுவா இழி பிறவிக்கு வந்துட்டார். ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாங்க எப்படி அவரை வந்து நான் இந்த சாபத்துல இருந்து விடுபட வைக்க போறேன்னே தெரியல. நீங்க தான் எனக்கு ஏதாவது ஒரு வழியை சொல்லணுங்க. நீ வந்திருக்கிற நேரம் சரியான நேரம். இப்ப வந்து சைத்திர சுக்லபக்ஷ ஏகாதசி, காந்தா ஏகாதசி இப்போ வரப்போகுது. அந்த ஏகாதசி எப்படின்னா, யாரு வந்து ஆசை, காமதா ஏகாதசி, அந்த வார்த்தையே வந்து ஆசைங்கிறது பிடிக்கிறது. நம்ம எதை குறித்து தீவிரமா ஆசையோட வந்து கேட்கிறோமோ அது வந்து நமக்கு நிறைவேற்றிடும் இந்த ஏகாதசி மூலமா. நீ வந்து இந்த விரதத்தை வந்து கரெக்டா பெர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணி அதோட அனுஷ்டானத்தோட பண்ணிட்டு அந்த பலனை வந்து பிராமணர்கள் முன்னிலையில என் கணவருக்கு கொடுக்குறேன், அவரோட இந்த சாபம் நீங்கட்டும் அப்படின்னு நீ கிருஷ்ணர் குறித்து வேண்டின்றேன்னா அவன் உன் கணவரோட சாபம் நீங்கிடுங்க. ரொம்ப நன்றி, நான் அதே மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் எப்படி சொன்னாரோ அந்த முறைப்படி கரெக்டா இந்த காமதா ஏகாதசியை வந்து நிறைவேற்றி விரதத்தை இருக்கா. விரதம் முடிஞ்சு அடுத்த நாள் துவாதசி கார்த்தால பிராமணர்கள் எல்லாம் கூப்பிட்டுட்டு நான் வந்து இந்த விரதத்தோட பலனை வந்து என் கணவருக்கு கொடுக்குறேன், அவரோட சாபம் நீங்கட்டும் அப்படிங்கிற. அவ கொடுத்த அடுத்த நிமிஷத்துலயே என்ன ஆறுது, உடனே இந்த பிறவி அப்படியே அந்த நரமாமிசம் சாப்பிட்ற இந்த பிறவியா இருக்கிறது வந்து பிசாசு பிறவியா இருக்கிறவர் வந்து பழையபடியோட என்னன்னா இன்னும் அழகோட கூடிய லலித் அந்த கந்தர்வரா வந்துட்டு ரொம்ப ஆடை ஆபரணம் எல்லாம் மாதிரி இருந்து இவளுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த முனிவருக்கு நன்றி சொல்லிட்டு இது பண்றா. இவ திருப்பி அந்த ராஜ்யத்துக்கே போறா. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் சொர்க்கலோக பிராப்தி அப்படி எல்லாமே கிடைச்சிடுறது. இந்த கதையை வந்து பெருமாள் கிருஷ்ணர் வந்து இவர்கிட்ட சொல்றாரு. இந்த காமதா ஏகாதசி எப்படின்னா, அதாவது விறகு வந்து எப்படி நெருப்பு கூட தொடர்பு கொண்டதுன்னா எல்லாத்தையும் ஒரு துளி கூட மிச்சம் இல்லாம எரிச்சுடுமோ, அது மாதிரி இந்த காமதா ஏகாதசி என்ன பண்ணோம்னா, நம்மளோட பாவங்கள் என்னென்ன இருக்கோ அந்த பாவங்கள் எல்லாத்தையும் அழிச்சிடும். அதே மாதிரி நம்மளோட ஆசைகள் என்னென்ன நடக்கணும் நம்ம வேண்டிட்டு பண்றோமோ இவ்வுலக ஆசைகள் எல்லாத்தையும் நமக்கு வந்து நிறைவேற்றி கொடுத்துடும். அதோட முக்கியமான இன்னொன்னு என்னன்னா, இந்த காந்தா ஏகாதசி வந்து எப்படின்னா புத்திர பிராப்திக்கு ரொம்ப விசேஷம். கல்யாணமா எங்கெங்கயோ ட்ரீட்மெண்ட், குழந்தையில எல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறவா எல்லாமும் இந்த ஏகாதசி இருந்தா நமக்கு பெருமாள் விஷ்ணுவோட அனுகிரகத்துல கண்டிப்பா அவளுக்கு புத்திர பிராப்தி, குழந்தையும் பேரும் கிடைக்கும்னு போட்டிருக்கான். அப்புறம் வந்து என்ன ஆசை இருந்தாலும் அதுக்குன்னு வந்து பேராசைன்னு சொல்லல, நியாயமா நமக்கு தேவையான ஆசைகள் எல்லாத்தையும் வந்து நிறைவேற்றி கொடுத்துருங்கிறான். இது எப்படி அவ கணவன் மனைவி அந்யோன்யமா இருந்து இந்த பிறவியா அப்போ நான் கூட இருக்க மாட்டேன்னு விட்டுட்டு போகாம கூடவே வந்தாலோ, அது மாதிரி இந்த ஏகாதசியோட பலன் என்னன்னா, கணவன் மனைவி 2 பேரும் இருந்தான்னா இந்த விரதம் அந்யோன்யமா இருப்பா. அவளுக்குள்ள ஏற்படுற சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட இது மூலமா தீர்ந்துடும். அப்புறம் செல்வ பிராப்தி எப்படி வாழ்க்கை எல்லாம் கிடைக்கிறதோ அது மாதிரி பிச்சைக்காரனை கூட கோடீஸ்வரனாக்கும் காந்தா ஏகாதசின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து வேணும்னு ஆசைப்படுற எல்லா விஷயங்களையும் நமக்கு நிறைவேற்றி கொடுத்துரும். இது எப்படி இழி பிறவி, இது மாதிரி இந்த பிசாசு பிறவி இப்படிலாம் இருக்கு இல்லையா, இது மாதிரி யோனி பிறவியில இருக்கிறவாள கூட நல்ல பிறவிக்கு உயர்த்தி கடைசியில மோட்ச பிராப்தி சொர்க்க பிராப்தியும் கொடுக்கும் அப்படின்னு சொல்றா. அதனால இதை நம்ம வந்து எப்படின்னா, நமக்கு தெரியாமலே நம்ம முன்னோர் நம்ம தெரிஞ்சவா யாரா நம்மளோட உறவு முறையில எல்லாம் கூட சில பேர் யாராவது இந்த ஆக்சிடென்ட் அது மாதிரி இதுல துர்மரணம் ஏற்பட்டு ஏதாவது பிறவியா இருப்பா. நிறைய பேர் சொல்லுவா பாருங்க, பித்ருதோஷம் உங்க முன்னோர்ல யாருக்கோ சரியா இது நடக்கல அப்படிலாம். அப்படிலாம் இருக்கிறது கூட நம்ம இருந்தா கூட அவளோட அந்த இழிப்பிறவி வந்து போகி சரியான இதுக்கு பிராப்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ பாப கிரகங்கள் என்னென்ன இருக்கோ நமக்கு எல்லா பிரச்சனையில இருந்தும் இது வந்து தீர்த்து கொடுத்து நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அது மாதிரி அடுத்த நாள் கார்த்தால வந்து திங்கக்கிழமை கார்த்தால ஒரு 7, 8, 9, 8:30 மணிக்குள்ள வந்து நம்ம விரதத்தை முடிச்சுடணும். இது கதை பிடிச்சிருந்ததுன்னா எல்லாரும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வேற என்னென்ன வேணும்னு கேட்டேன்னாலும் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோல போடுறேன். நன்றி, வணக்கம்.